ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த சுப கிரகம், அதாவது காசு, பணம், பொருளாதாரம், லஜரியான ஒரு வாழ்க்கை, கௌரவம், அந்தஸ்து கொடுக்கறதுக்கு உண்டான அந்த கிரகம் காத்து ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் ராசியில இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் எந்த மாதிரி ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு காசு, பணம் நிறைய புழங்கும், வருமானம் வரும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்றேன். முதல்ல தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் இருக்கிற 10ஆம் அதிபதி, சரிங்களா, சனி பகவான், இதெல்லாம் கணக்கு உண்டு. அதையும் தாண்டி குரு பகவான் நான் சொல்ற இந்த அமைப்பில் இருக்கும்போது நீங்கள் இது சார்ந்த தொழில்கள், அந்த அமைப்பு சார்ந்த தொழில்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் அடுத்து 10ஆம் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும். 10ஆம் அதிபதி சிறப்பாக இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னாச்சுன்னா தொழில் நடக்கும். காசு பணம் வர்றதுக்கு குரு பகவான் தேவை. அந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார்? சரி, மிதுனம், துலாம், கும்பம், இந்த காத்து ராசி சொல்லக்கூடிய இந்த காத்து ராசியில் குரு பகவான் இருக்கும் நண்பர்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க. இவங்க ஒரு இடத்துல நிலையாக அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு தொழிலை நீங்க அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வராது. உங்களால உட்கார்ந்து அந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியவே முடியாது. இது அடியேன் உணர்ந்தது, என் தாய் முத்தாரம்மன் எனக்கு உணர்த்தியது. எனக்கு உணர்த்தாத ஒரு விஷயத்த நான் பப்ளிக்ல பொதுத்தளத்தில் கொடுக்கறதே இல்லை. ஏன்னா நீங்களாம் கேள்வி கேட்ட நான் கரெக்டாக பதில் சொல்லணும்ல. அதனால என் தாய் சொல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். அப்போ மிதுனம், துலாம், கும்பம் ராசியில குரு பகவான் இருக்கும் அன்பர்கள், நீங்க ஒரு மளிகை கடையோ அல்லது ஒரு ஆபீஸ் ரூமோ போட்டு ஒரு தொழில் பண்றீங்க, மளிகை கடை அல்லது டீ கடை எதுவாலும் எடுத்துக்கங்க, போட்டு உட்காருங்கன்னா உங்களால நிரந்தரமா உட்கார்ந்து அந்த தொழிலை பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய குரு வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய குரு என்னன்னா காத்து ராசியில காத்தா பறந்துட்டு இருக்கிறாரு, அனுமான் மாதிரி பறந்துட்டு இருக்கிறாரு. இந்த அமைப்புல இருக்கும்போது நீங்க ஒரு இடத்துல நிலையாக அமர்ந்து இருந்து ஒரு கல்லாப்பட்டி போட்டு கல்லாப்பட்டியில் உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மளிகை கடை அல்லது டீ கடை அல்லது ஒரு பேண்டி ஸ்டோரு, சரிங்களா, இப்படி ஒரு ஸ்டோர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களால் அந்த தொழில் பண்ற இடங்கள்ல நிரந்தரமா உங்களால் உட்கார முடியாது. நீங்க தொழில் பண்றதுல நீங்க அந்த மாதிரி தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா தொழில வேற யாராவது உட்கார வச்சுட்டு நீங்க வெளியே சுத்திட்டே இருப்பீங்க, உங்களால் உள்ள உட்கார முடியாது. அப்படி என்ன ஆகும்? உங்கள் பணம் அங்கே விரயமாகும். அப்போ நீங்க நிரந்தரமா அதை உட்காரணும் அப்படின்னாச்சுன்னா இந்த அமைப்புல நீங்க இந்த மாதிரி தொழில் தேர்ந்தெடுக்க கூடாது. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? வியாபாரமாக நீங்க பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 2 வீலர், ஒரு பைக் எடுத்துட்டு அல்ல கார் எடுத்துட்டு அப்படியே ஜாலியா காத்தோட்டமாக அப்படியே ரவுண்ட்ஸ்ல போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ரவுண்ட்ஸ்ல போயிட்டு வந்துகிட்டு ஒரு வியாபாரம் பண்றோம்னா என்னென்ன பொருள் வியாபாரம் பண்ணாலும் வியாபாரம் பண்ணலாம். ஆனா காத்தோட நீங்க போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். நீங்க அந்த இயற்கை காற்றோடு ஒன்றாக நீங்க ஒன்றி இணையும் போதுதான் உங்களுக்கு வருமானம் வருமே தவிர உங்களால அந்த இடத்துல அந்த தொழிலை நிரந்தரமா பண்ண முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்கள் எந்த ஒரு தொழிலை செஞ்சு உட்கார்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அது நஷ்டம் மட்டுமே இருக்கும். உங்களால அந்த தொழிலை பண்ணவே முடியாது. கடைசி வரை அனுபவத்துல நஷ்டப்பட்டவங்க இதை செக் பண்ணி பாருங்க, லாபத்தை அடைந்தவங்களும் செக் பண்ணி பாருங்க. நான் சொல்ற பலன் 100க்கு 100 துல்லியமா இருக்கும், தவறவே தவறாது. ஏன்னா கொடுக்கிற வாக்கு என் தாய் முத்தாரம்மன் அருள்வாக்கு. சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா சில பேர் பைனான்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அப்படியே பைக் எடுப்பாங்க, கடை கடையா போவாங்க, வசூல் கொண்டா அப்படியே டெய்லி கலெக்ஷன் கந்து விட்டுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பணத்தை கொடுத்துவாங்க. இவங்கெல்லாம் பைக்கில் டிராவலில் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வருமானம் கொட்டிக்கிட்டே இருக்கும். இதே அன்பர் ஒரு இடத்துல ஆஃபீஸ் போட்டு உட்கார்ந்து பணம் ஒரு 2 வீலருக்கு கடன் கொடுக்குறேன், காருக்கு லோன் பணம் கொடுக்குறேன் இப்படி கொடுத்து வாங்கினா அது நஷ்டம் வரும். அப்போ இந்த ஜாதகர் காத்துல மிதந்துக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே, அப்பதான் எங்களுக்கு வருமானம் வரும். அப்போ வியாபாரங்கள் உங்களுக்கு சிறப்பு. அது என்ன வியாபாரமா இருந்தாலும் சரி, நீங்க வெளியே காத்துல நீங்க மிதந்து போயிட்டு வந்துட்டே இருக்கணும். அப்படி போகும்போது தான் உங்களுக்கு காத்து ராசியில குரு பகவான் இருக்கும் நண்பர்களுக்கு, மிதுனம், துலாம், கும்பத்துல குரு பகவான் இருக்கிறாருன்னா நீங்க இந்த மாதிரி அமைச்சுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கை செய்ய முடியும். அதை விட்டுட்டு ஜவுளி கடை ஒன்று ஆரம்பிச்சேன், நான் ஒரு ஃபைனான்ஸ் ஷோரூம் ஆரம்பிச்சேன், ஒரு டிவிஎஸ் எக்ஸல் ஷோரூம் ஆரம்பிச்சேன், கார் ஷோரூம் ஆரம்பிச்சு நீங்க உட்காந்து நீங்க கணக்கு வழக்கு பார்த்துட்டு நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களால அதை உட்காந்து அரை மணி நேரத்துக்கு உங்க சீட்ல உட்காந்து உங்களால அந்த கணக்கு வழக்கு பார்க்க முடியாது, உங்களால் நிரந்தரமா உட்கார முடியாது. யாரையாவது ஒரு ஆளை நீங்க மாற்றி வச்சு நீங்க வெளியே போற மாதிரி தான் சூழ்நிலை உருவாகும். அப்போ காத்து ராசி சம்பந்தப்பட்டு குரு பகவான் இருக்கும் நண்பர்கள், நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி
இயற்கை காற்றோட்டமா இருக்கிற மாதிரி இடம் பார்த்து அமைச்சிக்கங்க. இயற்கை காற்று உள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து வருமானம் வரும். அப்பதான் உங்களால நிரந்தரமா உட்கார முடியும். சரி, நீ வீடியோ இப்பதானப்பா பேசுறீங்க, இதுக்கு முன்னாலே நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சு உட்கார்ந்துட்டேன்னா என்ன பண்றது? நீங்க பண்ற தொழில் பண்ற அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை காற்று என்று சொல்லக்கூடிய வாயு பகவான் நீங்க இருக்கிற அந்த தொழில் பண்ற இடங்களுக்கு உள்ள வந்துட்டு போற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வைங்க. அல்லது ஒரு ஃபேன் ஒன்று ரெகுலரா ஓடிக்கிட்டே இருக்கணும். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் பார்த்துருப்பீங்க, பெரிய குடோன் மாதிரி இருக்கும். மேலே பார்த்தா எக்ஸ்ட்ரா ஃபேன் ஓடிட்டு இருக்கும். அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆஃபீஸில் அந்த ஃபேக்ட்ரியில் ஆள் இருந்தாலும் சரி இல்லாலும் சரி மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அடியேன்னு உணர்ந்த விஷயங்கள் இதுவே. அப்போ உங்க குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த நிலைக்கு தகுந்தாற் போல நீங்க தொழில் சார்ந்த விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது தொழில் ரன்னிங்ல போயிட்டு இருந்தாலும் வருமானம் வரணும். அந்த வருமானத்துக்கு உண்டான அமைப்பு, பணம் என்று சொல்லக்கூடிய கடவுள் அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு உங்களுக்கு வந்து எந்த அமைப்புல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற் போல நீங்க வந்து ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க செய்கிற தொழில மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.